ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பர்ச்சேஸ் வீடியோ பார்க்க போகிறோம். மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டிசம்பர் மாதத்துக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொசு தொல்லைகள் நிறையவே இருக்கும். அதுவும் டிசம்பரில் சொல்லவே வேண்டாம். அதனால இந்த பேட் வாங்கியிருக்கேன். இதனோட ஓகே கொடுத்துறேன். இது என் பாப்பா தான் வாங்கினா, அதனால உடனே கேட்டுறா எனக்கு தானேன்னு சொல்லிட்டுன்னு. இது நான் டிமார்ட்ல வாங்கினேன். இதனோட ரேட் 349 ரூபா. பார்க்கலாம். இது டிமார்ட்ல நம்ம வாங்கும்போது எந்த பொருளாக இருந்தாலும் செக் பண்ணியே வாங்கிக்கிங்க. அங்கே செக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இது ரிட்டர்ன் கிடையாது. இது நம்ம சார்ஜர் போட்டுக்கணும். இந்த சவுண்டே வரல. இதை சார்ஜர் போட்டு ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது உள்ள மட்டும் நம்ம விரல்லாம் படாமல் அந்த மாதிரி இது பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 349 ரூபா. சென்னைக்கு தேவையான பொருள் தான் இது. அடுத்து டிமார்ட்ல தான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன். கேண்டில் விளக்கு இதில் தான் இருக்கு இல்லைங்க, அகல் விளக்கு தான். இதில் கேண்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. மழை சீசன் வந்தால் கரண்ட் ஆஃப் ஆனாலோ இல்லை நம்ம அழகுக்காகவோ எப்படி வேணாலுமே நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது 15 பீஸ் இருக்குது. 99 ரூபா. டிமார்ட்ல வாங்கினது. தொப்பி மாதிரிக்குது. மீஷோல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரோப் ஸ்டோரேஜ். இது சணல் கை சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால ஆன இது. இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, மாடியில் ரொம்ப புறா அதிகமாக இருக்குது. தட்டிலெல்லாம் வச்சுட்டு போனோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிது. ஒன்று கூட இருக்கவே மாட்டேன்னுது. ஆனால் இப்போ இதில் மட்டும் வச்சா சாப்பிட்டாதா அப்படின்னு நல்ல பேர் கேட்பீங்க. ஆனால் இதில் நம்ம மேலே ஒரு சின்ன டவல் மாதிரி போட்டு கிளிப் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. வெயில் அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா டஸ்ட் படியாமையும் இருக்கும், யூஸும் பண்ணிக்கலாம். அதனால என்னோட ஐடியா எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இதனோட ரேட் 218 ரூபா. இதை நான் அப்படி யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இதனோட யூசேஜ் எப்படி இருக்கும்னு தெரியல. சில பேர் வேணும்னா நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணால் இப்படி தொப்பி மாதிரி கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இது எவ்வளவு சொன்ன ரேட்? 218. ஓகே. என்னடா இது? இது மீஷோல வாங்கியிருக்கேன். ஃபுட் ஸ்டோரேஜ் தான். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். என்ன வைக்கலாம் ஃப்ரிட்ஜில்? இதனோட ரேட் 146 ரூபா. என்ன வைக்கலாம் ஃப்ரிட்ஜில்னு கேட்கக்கூடாது. இதில் என்ன வைக்கலாம்னு கேட்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாமே வைக்கலாம். அப்புறம் என்ன வைக்கலாம் ஃப்ரிட்ஜில்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஐட்டம் எல்லாமே ஒரே பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போடும்போது இதில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி விடாது, கருப்பாகாது, சீக்கிரம் வதங்காது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு கூட ஒரே பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டு மொத்தமாக வச்சுட்டு ஒரே பாக்ஸில் எல்லாமே எடுத்து நம்ம அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. இதனோட ரேட் 146 ரூபா. அடுத்து ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருக்கேன். இதனோட ரேட் 229 ரூபாய். இவ்வளவு இருக்கு. இது போய் 229. இது ஆயில் டிஸ்பென்சர் சொன்னேன், ஆனா இது ஆயில் டிஸ்பென்சர் கிடையாது. பாக்ஸ் இப்பதான் ஓபன் பண்றேன், அப்படியே பிரிச்சு காமிக்கிறேன்.
சேஃப்டி. இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். இதுக்கு மூடி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலிக்கான் எண்ணெய் ஊற்றுறதுக்காக அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். இது வாங்கினா இது ஃப்ரீ. அப்புறம் இது வந்து இந்த 2 பாட்டிலும் வந்து ஃப்ரீ. இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பெப்பர், சால்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓப்பனர் இருக்கு அதில் சைடில். ஓப்பன். ஓகே ஓகே. நம்ம கொஞ்சமாக வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ரேட் வந்து 229 ரூபாய். இது வந்து ஃப்ரீ. இதுவும் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எந்த மான் இது? சொந்த மான்? யாருக்கு சொந்தம்? இது மீஷோவில் மீஷோவோட மானா? கொடுக்குற மான். எதுக்கு இது? சும்மா போர் அடிக்கும்ல, ஒரு வெறுமையாக இருக்குன்னு டக்குன்னு மழை வந்துச்சுன்னா நம்மளும் ஒரு காட்டில் இருக்கிற ஃபீலிங்கில் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது வந்து டோரில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வாலில் மாட்டிக்கலாம். எதுலன்னா நான் நிறைய இடத்துல பார்த்தேன், நல்லா இருந்தது. அது சரி. ஆனால் அதில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கைக்கு வந்தோடனே ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. இதுக்கு ஒரு மாதிரி கையில் அப்படி தெரியுதுப்பா. நான் மற்றவங்க கையிலலாம் மான் என்ன யானை மாதிரியா இருக்கும், என் கையில குட்டியா தெரியுதான். உடையல் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையாப்பா உனக்கு? எங்கன்னா மான் ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்தா வாங்கி கூட ஒன்று பார்க்கலாம். இதை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம அது கூட கொடுத்தாங்க, அது எங்க போச்சுன்னே தெரியல. அதை இப்போ நான் தேடணும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டுன்னு 2 டேப் கொடுத்தாங்க. அதை அப்படியே நம்ம வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதனோட ரேட் வந்து 89 ரூபாய். மழைக்கு தேவையான பொருள்னு இதை காமிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வெள்ளங்கள்லாம் வந்துச்சுன்னா வீட்லேயே 2 நாள் அடைஞ்சு கிடைக்கணும்ல, அதுக்காக தான் சும்மா வாங்கினேன். நல்ல ஜோ. இது வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹேர் ட்ரையர் மாதிரி இது. மினி வேக்யூம் கிளீனர். வாவ். இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு, சொல்லலாம். இது வந்து நம்ம கார் கிளீன் பண்ணிக்கிறது. பொதுவாக வந்து எல்லாரும் வந்து காரை வந்து ரொம்ப 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 சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பாம்புலாம் இருக்கும். பாம்பு அதே மாதிரி பாம்பு, எலி இருக்கும். பாம்பு வந்து எலியை பிடிக்க வரும். எலி வந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கு அடைக்கலம் கொடுக்கறது யாருன்னா எங்களை மாதிரி கார் வச்சுருக்கவங்க தான். நம்ம காரில் தான் அது வந்து தங்கியிருக்கும். அப்படி வரும்போது அது சும்மா இருக்காது. லேஸில் எல்லாரும் ரொம்ப டஸ்ட் பண்ணுறோம். பாத்ரூம் போயிடும், 2 பாத்ரூம் போயிடும், ஷீட்டெல்லாம் கடிச்சு வச்சிடும், ஒயரே கடிச்சு வச்சிடும். வெள்ளம் வந்துச்சுனாலும் சொல்லவே வேணாம். ஃபுல்லுமே அதோட குடோன் வந்து நம்ம கார் தான். அதனால அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது. வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அதனால ஸ்மெல் நிறைய வரும். நான் அது பக்கமே போக மாட்டேன். க்ளீனிங்னாலே எவ்வளோ தூரம் போகிறதுன்னு கேட்குறவரு எங்கள் வீட்டுக்கார். அதனால க்ளீன் பக்கமே போக மாட்டார். அதனால் லாஸ்ட் டைம் வந்து வேலூரில் செமையாக நான் திட்டு வாங்கினேன். அதை கழுவி ஊற்றணும்னு சொல்லிட்டுன்னு அந்த கழுவில் வந்து இவர்கிட்ட சொல்லவே உடனே வந்து ஒரு வேக்யூம் கிளீனர், மினி வேக்யூம் கிளீனர் ஆர்டர் பண்ணிட்டாரு. இது வந்து அமேசானில் வாங்கினது. இதனோட ரேட் வந்து 398 ரூபாய். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கி வச்சதோடு அப்படியே இருக்கு. இனிமேல் தான் யூஸ் பண்ணோம். இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக இருந்தால் இப்படியே வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல, சரியா நாங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இந்த டஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து மினி வேக்யூம் கிளீனர்ன்றதுனால ரொம்ப பெரிய பெரிய திங்ஸ்லாம் இழுக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன டஸ்ட்டுங்க தான். நம்ம எலி இதுக்காக வாங்கியிருக்கேன் நான். இது பார்க்கலாம் எப்படி எடுக்குதுன்னு பாருங்க.
இது சார்ஜர் போட்டுக்கணுமாங்க? ஆமாம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது, கார் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவு யூஸ் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக எடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க போல். இது இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு சின்ன டஸ்டெல்லாம் இருந்தால் இதை இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபிட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் எதுங்க க்ளீன் பண்ணலாம்? சோபாலாம் க்ளீன் பண்ணலாமா? விண்டோ க்ளீன் பண்ணலாம். சார்ஜர் பண்ணறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வீடியோவில் காமிக்கிறேன், பார்க்கலாம் எந்த அளவு யூஸாக இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.